ஜிஜி சிவா போக்குவரத்து துறை வந்து மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு துறை. அதில் நம்ம லாபம் பார்க்கக்கூடாது, நஷ்டம் பார்க்கக்கூடாது. அதனால தான் நம்ம நிறைய ஸ்கீம்ஸ், இப்போ இலவச பேருந்து பயணமாகட்டும், குழந்தைங்களுக்கு பஸ் பாஸ் கொடுத்துருக்கோம், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பஸ் பாஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது சேவைத்துறை, லாப நோக்கு இல்லாமல் இயங்கக்கூடியது அப்படின்னு. ஆனால் கொடுக்குற சேவையை சரியாக கொடுக்கணுமா இல்லையா? ஏன் இப்படி மக்களோட உயிரோடு இந்த அரசு விளையாடுது? தமிழக அரசு அப்பாவி பொதுமக்கள் மீது இது போன்று திட்டமிட்டு ஏதோ அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆட்சி நடத்துகிறது என்று வைக்கக்கூடிய எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு ஏற்புடையதல்ல. ஒன்று மக்களோட குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சி. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்கள். அந்த புதிய பேருந்தில் அனைத்தையும் பயன்படுத்தி மக்கள் மத்தியில் நாங்கள் தெளிவான பேருந்தில் இயக்கணும் என்று சொல்லிவிட்டு அது அதனுடைய ஆயுசு முடியும் தருவாயில் இந்த ஆட்சியில் இருக்கிறார்கள். பேருந்துக்கு வரங்க சிவா, அப்போது நிச்சயமாக பழுது அடையத்தானே செய்யும். அதற்காக புதிய பேருந்து அதிமுக ஆட்சியில எப்படி இருந்தது வாகனங்கள், அதுதான் திமுக ஆட்சியில எப்படி இருக்கு அப்படின்னு நான் போட்டு காமிக்கவா? பாக்குறீங்களா ஐயா? இங்க பாருங்க, பாக்குறீங்கன்னா சொல்லுங்க, போட்டு காமிக்க. அதான் நான் சொல்றேன். 10 ஆண்டு காலம் நீங்கள் புதிய பேருந்துல வாங்கி அழகு பார்த்து விட்டு அந்த பேருந்துக்கு ஆயுசு முடியும் தருவாயில் நாங்கள் ஆட்சியில தொடர்ந்து இருக்கிறோம். அப்போது ஒரு சில இடத்துல இது போன தவறு அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு பல பேருந்துகளுக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த பக்கம் வரது அதிமுக ஆட்சியில வாங்கின பேருந்துகள், இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற திமுக ஆட்சியில ஓடிக்கிட்டு இருக்கிற பேருந்துகள். அதை தான் நான் சொல்லுறேன். செய்தி எல்லாம் பாக்குறீங்களா? அதை தான் சொல்றேன். அந்த புதிய பேருந்து உங்கள் ஆட்சியிலே வாங்கிவிட்டு நீங்கள் அதை சந்தோஷமாக நடத்திவிட்டு அந்த ஆயுசு முடியக்கூடிய வகையில் பேருந்தில் எங்கள் தலையில கட்டிவிட்டு இந்த அரசு சுமத்துகிறீர்கள். இருங்க, அவசரப்படாதீங்க. அதிமுக ஆட்சியில புதிய பேருந்துகள் வாங்கினாங்க, திமுக ஆட்சியில புதிய பேருந்துகள் வாங்கலன்னு அவங்க சொன்னாங்கல்ல. நொடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வாங்குவது அது இல்ல, புதிய பேருந்துகள் உங்கள் ஆட்சியில பயன்பாட்டுக்கு இருந்தது. அப்போது வாங்கி அந்த பேருந்துகள் பழுதடைந்து விட்டது, ஆயுசு முடிந்து விட்டது. நிச்சயமாக சரி பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு நம்ம ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கோம்? சார், அங்கொன்றும் இங்க அதுக்கு தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர்களை சரி செய்யக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் 15 ஆண்டுகள் 30,000 பேருந்துகளுக்கு இதுதான் நிலைமையா சார்? நீங்க சொல்லுங்க. வெறும் 30 பேருந்துகள் இருக்கக்கூடிய நிலைமை வைத்துக் கொண்டு 30,000 பேருந்துகளுடைய நிலைமை இதுதான் என்று தம்பட்டு எதிர்க்கட்சியில் அடிப்பது ஒரு பஸ்ல ஒரு நாளைக்கு 10 ட்ரிப் அடிக்கிறாங்கன்னா எத்தனை லட்சம் பேர் பயணிப்பாங்க? ஒரு பஸ்ஸுக்கு எத்தனை ஆயிரம் பேர் பயணிப்பாங்க? சரி, நான் சொல்ல வரல சார். ஒருத்தருக்கு ஒரு கீரல் அதுதான் சார் சொல்றேன். அதற்காக தான் புதிய பேருந்துக்கான ஒப்பந்தத்தை ஏற்கனவே பதிவிட்டு இருக்கிறார்கள். 3 வருஷமா ஒப்பந்தம் தான் போட்டுருக்கீங்க சார். ஏன் கமிஷன் வரலைன்னு வாங்கலையா நீங்கன்னு எதிர்க்கட்சி கேட்க மாட்டாங்க? எதிர்க்கட்சி கேட்பாங்க சார். ஏன்னா அவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க, அப்படிதான் கேட்பாங்க. இந்த அரசு திட்டமிட்டு மக்களுக்கு நன்மையில செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க சிவா, ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டை பாக்குறீங்களா இல்லையா? ஆமா சார். போக்குவரத்து துறை பட்ஜெட்ல போக்குவரத்து துறைக்கு நிதி ஒதுக்குறாங்களா இல்லையா? ஆமாங்க சார். இத்தனை பேருந்துகள் வாங்குறதுக்கு இவ்வளவு நிதி, இவ்வளவு கோடி ரூபாய் நிதி ஒரு வருஷமும் ஒதுக்குறாங்கல்ல. ஏன் 3 ஆண்டு காலமாக புது பேருந்துகள் ஏன் வாங்கல? 3 ஆண்டு காலமாக புதிய பேருந்து எதுவுமே வாங்கவில்லை. நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க வாங்கலன்னு. எல்லாம் நீங்க அதிமுக ஆட்சியில புதுசு வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப இந்த ஆட்சியில எவ்வளவு வாங்குறீங்க சார்? அப்போது வாங்கி அந்த பேருந்து பழுதாகி விட்டது சார். கூடுதல் பேருந்து வாங்குவதற்கு அவகாசம் தேவை. அதற்குள் நீங்க சொல்வது போல தேர்தல் வந்து விட்டது. தேதிக்கு பிறகு நிச்சயமாக இந்த அரசு சொல்லுது அத்துணை தவறுகளே இதை இந்த அரசு செய்தது போல ஒரு தோற்றத்தை எதிர்கட்சி கொண்டு வருது. அவர்களுக்கு வேண்டுமான சந்தோஷமாக இருக்கலாம், மக்களுக்கு இது நன்றாக தெரியும். 2023 500 பேருந்து வாங்க சொல்லி இருக்கீங்க அசோக் லேலாண்ட்ல இருந்து. ஏன் இன்ன வரைக்கும் வாங்கல? 3 வருஷமா. ஜூன் 4க்கு பிறகு நிச்சயமா தேர்தல் பேருந்து எல்லாம் பயன்பாட்டுக்கு 3 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப 3 ஆண்டுகள் 3 ஆண்டுல 36 மாதங்கள் ஆச்சு. எங்க நேத்து சாப்பிட மாட்டோமா? பேருந்து ஏற்கனவே வாங்கி இருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. கமலக்கண்ணன் அவர்களே இந்த உண்மை தெரியும், சொல்லுங்க. இல்ல 3 ஆண்டு கால ஆட்சியிலே அரசு பேருந்து ஏதோ வாங்கவில்லையா? அவர் சொல்லுங்க. அவரே அந்த இன்னொரு கேள்வி வைக்கிறாரு, நீங்க அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க கமலக்கண்ணன் சார். ஒரு பேருந்து கூட வாங்கல. மாநகர பேருந்துக்கு 2வது பேருந்து வாங்க கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது. இவங்க போட்ட பேருந்து வாங்க வேண்டியதானே. ஏன் 3 வருஷமா வாங்கல? இன்னைக்கு மக்கள் 3 மாசத்துல 20 பேர் இறந்துருக்காங்க.
இந்த ஆக்சிடென்ட்னால பேட்டல் ஆக்சிடென்ட் அவங்க குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க? இந்த அரசாங்கம் உடனடியா தலையிட்டு புதிய பேருந்துகளை வாங்கணும், ஓட்டுநர்களை காப்பாற்றணும், பொதுமக்களை காப்பாற்றணும். மக்கள் நல்லதுக்காக நாங்க செய்யறோம் சொல்றாரு சார். ஒரே ஒரு உதாரணம், இந்த மகளிர் பேருந்துல வந்து கேமரா பிக்ஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா மகளிருக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேமரா வைக்கிறது. போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வடபழனியில ஒரு பெண்மணியோட நகைகள் 18 தவிர நகை திருடு போச்சு. அந்த வண்டியில இருந்த கேமரா பார்த்தா வேலை செய்யல. அதுக்கப்புறம் எல்லா கேமரா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ரோட்ல அவங்க எங்க இறங்குனாங்கன்னு பார்த்து காவல்துறை அவங்களை கைது பண்ணி அந்த நகையை மீட்டு கொடுத்தாங்க. ஒரு வாரம் போட்டு இன்றைய நிலைமை ஒரு கேமரா வேலை செய்யல, ஒரு புது பேருந்து வாங்கல. இன்னைக்கு பேருந்து வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, வாங்குங்கன்னு 3 வருஷமா கேட்கிறோம். பேருந்து இல்லாத போது எப்படி அந்த டிரைவர் ஓட்டுறது? அவங்கள அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, மனவலிப்ப. கேட்டா நீ இறங்கிக்கோ, டெய்லி சம்பளத்துக்கு ஆள் வராங்க, தினக்கூலிக்கு அவங்கள வச்சு ஓட்டுறான்னு சொல்றாங்க. அவங்க குடும்பத்தை நடத்தணுமேன்றதுக்காக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டிரைவரும் இன்னைக்கு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் வண்டி ஓட்ட சொல்றாங்க. குடும்ப சார் புரியுது. உங்களுடைய ஆதங்கத்தை நான் உண்மையிலுமே பதிவு பண்றேன். அவங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருச்சா? 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, பயணிகளை பயமுறுத்துறீங்க. இன்னொன்னு, போக்குவரத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, பயணிகளே பயமுறுத்த வேண்டும் இந்த அரசுக்கு என்ன ஆசையா? நீங்க சொல்லுங்க. இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசு மக்களை இந்த அரசு பயமுறுத்துறது காரணம் ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா? இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே போக்குவரத்து துறை மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பொங்கல் தீபாவளி வந்துருச்சுன்னா பல பிரச்சனைகள். ஆம்னி பஸ்ஸை கண்ட்ரோல் பண்றது கிடையாது, ரேட்டை பிக்ஸ் பண்றது கிடையாது. கேட்டா அவங்க அப்பதானே சம்பாதிப்பாங்கன்னு நம்ம அவங்களுக்கு சைடுல நின்னுட்டு நம்ம பேசுறோம். எப்படி பஸ் ஸ்டாண்ட் ஒரு பெரிய பிரச்சனை சொல்றாருல, 3 மாசத்துல 20 பேர். ஐயா, கமலக்கண்ணன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், சென்ற 10 ஆண்டு கால ஆட்சியிலே போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நிலவு தொகைகளை அந்த அரசு கொடுத்திருக்கிறதா சொல்ல முடியுமா அவர்னால? இந்த அரசு மீது சுமக்க விட்டு நிதி பற்றாக்குறையில தத்தளிக்க விட்டு இப்போது ஏதோ இந்த அரசு திட்டமிட்டு தான் செய்கிறது போற தோட்டத்தை திமுக அரசு மீது கொண்டு வருது. தமிழ்நாடு அரசு ஏற்படுதா? என்ன சொன்னோம்? போக்குவரத்துல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நாங்க ஓய்வூதியத்தை கொடுப்போம், பண பலன் கொடுப்போம்னு சொன்னோமா இல்லையா? ஏன் கொடுக்கல இப்ப வரைக்கும்? அதற்கான நடைமுறையில் இருக்குது. பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கேள்வி ஆட்சியில இந்த அவல நிலையை வைத்துக் கொண்டு வெறும் 3 ஆண்டுகள் ஆட்சியில இத்தனை இந்த அரசு சொன்னால் நீங்கள் 10 காலத்துல போக்குவரத்து துறை தெளிவான முறையில் பயன்பாட்டுக்கு அந்த நிலுவைத்தொகை கொடுத்திருந்தால் இந்த அரசு ஏன் சார் கூடுதல் கடன் சுமத்துமாங்க? நீங்க நம்ம ஆட்சியில 3 வருஷமா எதுவும் கொடுக்காம சொல்லுங்க கமலக்கண்ணன் சார். அதாவது இவர் கேக்குறாரு, நம்ம அம்மா ஆட்சியிலும் சரி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் சரி அத்தனை பேருக்கு அந்த ஊதிய சம்பள உயர்வு எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு எல்லாம் நாங்க சம்பள உயர்வை வாங்கி கொடுத்திருக்கோம். அத்தனை சார் வேலைக்கு போறாங்கல்ல, ஓய்வு பெற்று வீட்டுக்கு போற பணத்தொகை முழுமை கொடுத்துட்டீங்களா இங்க 10 ஆண்டு ஆட்சியில? அதான் நான் நியாயமா கேட்கிறேன். இல்ல 10,000 கோடி இன்னும் கடனா தானே வச்சிருந்தீங்க. நீங்க கணக்கு போடுங்க. 2011 வரைக்கும் கடனா இருக்கிறாருங்க. அவர் பதில் சொல்லட்டும், நீங்க மறுபடியும் பேசுங்க. சொல்லுங்க கமலக்கண்ணன் சார். 8 மாதம் முழு சம்பளம் கொடுத்து கொரோனா காலத்துல 10% போனஸ் கொடுத்த ஒரே அரசு அது எடப்பாடியார் அரசு. இன்னைக்கு இவர் சொல்றாரு, நாங்க சம்பள பேச்சுவார்த்தை முறையா நடத்தி இருக்கிறோம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள உயர்வை கொடுத்திருக்கிறோம், எல்லா வசதியும் பண்ணி அரசு இந்த பேருந்து வழியில நின்னது. நான் இந்த விஷயத்தை பேச விரும்பல. நான் கேக்குறத நியாயமா வரேன் சார். ஏன் பேச விரும்பல? ஏன்னா நான் கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகளை கேக்குறேன். நீங்க அனுமதிங்க. தப்பிக்க முடியாது. தப்பிக்கல சார். பாருங்க சார், நியாயமான கேள்வி கேக்குறேன். நான் கேக்குறது கொரோனாக்கு சம்பளம் கொடுத்தீங்க, அத நான் கேட்க விரும்பல. ஒரே நிமிஷம் இருங்க. ஆமா சார், ஏன் கேட்க விரும்பல? அததான் நீங்க தானே கேட்டீங்க, நீங்க தானே கேள்வி முன் வச்சீங்க. அதிமுக என்ன பண்ணாங்க கேட்டீங்கல்ல? அவரு லிஸ்ட் போட்டாரா இல்லையா? அத நீங்க கேட்க விரும்ப மாட்டீங்க. நான் கேட்ட கேள்விக்கு அண்ணனுடைய வாயில ஒரு வார்த்தை பதில் உண்மை வரவே இல்ல. சொன்னாரு நீங்க. நான் கேக்குறேன், கொரோனால முழு சம்பளம் கொடுத்தாங்க. அந்த கேள்வி நம்ம என்ன சொன்னோம்? நீங்க சொல்லுங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை பண்ணணுமா? பாருங்க சார், 4 ஆண்டு மாத்துறது யாரு? சொல்லுங்க கமலக்கண்ணன் சார். அதே நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க. ஏற்ற கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லல, மாத்தி பேசி பதில் சொல்லலையா? இல்ல, ரொம்ப தப்பு. நான் கேக்குறேன், பேருங்க பாத்துட்டு சார் உங்ககிட்ட முறையற கமலக்கண்ணன் நீங்க தவிக்கிறீங்க, நான் உங்ககிட்ட முறையறேன். அதே கேள்வி ஒரே நிமிஷம் சொல்லுங்க கமலக்கண்ணன் சார். இன்னைக்கு தமிழகம் பின்னோக்கிட்டு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லா இதுவும் விலைவாசி உயர்ந்து போச்சு. எல்லா விஷயத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்துல தொழிலாளர்களை பழி வாங்கறதுக்கு அளவு இல்லாத பழி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அப்பள தொலைவுக்கு டிரைவர் கண்டக்டர் கஷ்டப்படுறாங்க.
அதையெல்லாம் ஐயா, நான் ஒரு நியாயமான கேள்வி கேட்டு இருக்கிறேன், தயவுசெய்து அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சிவா, அவர் சொன்னது உங்க காதுல கேக்குதா இல்லையா? நான் கேட்கல, அது இல்ல சார், நான் உங்களை கேக்குறேன் சார், நீங்க ஏன் சார் காதுக்கு கேட்க மாட்டீங்க? இல்ல பதில சொன்னா நீங்க ஏற்க மாட்டேங்கிறீங்களா? அத பேசாதீங்க, இத பேசாதீங்க. அந்த கேள்வி உங்ககிட்ட முடியறத நீங்க தவிர்க்கிறீங்களா? இது நியாயமா தான கேக்குறீங்க, அத பதில் சொல்ல மாட்டீங்க. என்ன நீங்க கேட்டீங்க? நியாயமா சொல்லுங்க, சொல்லிட்டு இருக்காரு அவரு. இல்ல, அந்த பதில் அது இல்ல, உங்க கிட்ட கேக்குறேன் சார், நீங்களே நியாயத்தை பேசுங்களா? நான் உங்ககிட்ட நடுவரா இருந்தா உங்களை கேக்குறேன், கேக்கட்டுங்களா? 2010 வரேன் சார், ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் வரேன். 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலத்திலே நீங்கள் போக்குவரத்து துறையில் இயங்கிய போது நீங்கள் ₹1 கடன் இல்லாமல் அத்துணை காரியங்கள் நிவர்த்தி செய்து விட்டீர்களா? கடன் எதுவும் இல்லையா? பதில் சொல்லுங்க. இல்ல, நம்மள பார்த்து ஒரு கோடிகளை போக்குவரத்து துறையில் கடனாக வைத்து விட்டு அரசு மீது பைசா போடுறது இது இயல்பான நியாயமா? கூல் டவுன், ஒரு நிமிஷம் சொல்லுங்க கமலக்கண்ணன் சார். அதாவது அந்த 10 ஆண்டு காலத்துல 16,000 பேருந்து வாங்கி இருக்கிறோம். இந்த போக்குவரத்து கடனா வச்சிருக்கீங்களா இல்லையா நான் கேக்குறேன். அவர் பதில் தானே சொல்லிட்டு இருக்காரு, ஏன் சொல்ல விடாம தடுக்கிறீங்க? சொல்லுங்க கமலக்கண்ணன் சார். 7,000 பேர் டிரைவர் கண்ட்ராக்ட் எடுத்திருக்கிறோம், 16,000 பேருந்து வாங்கி இருக்கிறோம். அப்படி இருந்தும் மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாத அந்த போக்குவரத்து துறையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க எங்களுடைய முதலமைச்சரும் அமைச்சர் அவர்களும். ஆனால் இன்னைக்கு இந்த 3 ஆண்டுல ஒரு பேருந்து வாங்கல, இன்னைக்கு டிரைவர் கண்ட்ராக்ட் எடுக்கல. இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு கடன் மட்டும் 50,000 கோடி ஆயிருக்குது. என்ன பண்ணாங்க? நாங்க போகும்போது 38,000 கோடி, இன்னைக்கு 12,000. இந்த உண்மையதான் சார் நான் கேட்கிறேன். ஐயா கமலக்கண்ணன் ஐயா, இந்த உண்மையதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க ஆட்சியில முடியும் போது இந்த போக்குவரத்துல எத்தனாயிரம் கோடி கடனா வச்சுன்னு சொல்லிட்டு இந்த உண்மையதான் சார் உங்ககிட்ட கேட்டேன். உங்க வாயில சொன்னீங்க 38,000 கோடி சொன்னீங்க பாத்தீங்களா? அதுதான் சார் இவ்வளவு நேரம் கேட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். சொல்றேன், அததான் சார் நான் கேட்டேன். இருங்க, அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லுங்க சார். நாங்க நடத்தும் போது 16,000 பேருக்கு வாங்கிருக்கோம். அதுக்கு எங்க பணம் வரும்? ரெண்டாவது 7,000 பேர் டிரைவர் கண்ட்ராக்ட், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம், துறையை ஒழுங்கான முறையில் வழி நடத்தணும். இன்னைக்கு நீங்க 12,000 கோடி எக்ஸ்ட்ரா கடன் ஆகி ஒரு பேருந்து வாங்கல, ஒரு டிரைவர் கண்ட்ராக்டர் வேலைக்கு எடுக்கல. அப்ப என்ன நிர்வாகம் நடக்குது? இன்னைக்கு எல்லாம் 15 வருஷம் முடிஞ்ச வண்டிய 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஓட்டுறேன்னு சொல்லி மத்திய அரசு கருத எழுதிட்டு உட்காந்துருக்கீங்க. புது பேர் 15 ஆண்டு காலம் இல்ல, 10 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சியில இங்க பேர் ஐயாது. அவர்தான் சொல்றாரு, பேருந்து வாங்குறதுக்கு காசு எங்க இருந்து வரும்? பேருந்து வாங்குறதுக்கு காசு எங்க இருந்து வரும்? ஊழியர்களை நாங்க வேலைக்கு எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த இலவச பஸ் பாஸ் அது இது சிற்றுந்துகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க கிராமங்களுக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா இடங்களுக்கும் பேருந்துகள் இதே இல்லாம கிடைச்சிட்டு இருந்தது, டிமாண்டே இல்லாம கிடைச்சிட்டு இருந்தது. ஒரு நிமிஷம் சிவா, நீங்க கேட்டீங்கல்ல 38,000 கோடினா 10 ஆண்டு காலத்துல 38,000 கோடி. அதுக்கு முன்னாடியும் போக்குவரத்து துறையில கடன் இருந்தது 2011க்கு முன்னாடியும். ஆனா இன்னைக்கு 50,000 கோடின்னு நம்ம பட்ஜெட்லயே சொல்றோம். 3 ஆண்டு காலம் அதுக்குள்ள நம்ம 12,000 கோடி ரூபாய் அதிகமா வாங்கி வச்சிருக்கிறோம். ஆனா பஸ் இல்ல, பஸ் சரி பண்ணல, அந்த கணக்கு எங்க போறது? பஸ் இல்ல, பஸ் சரி பண்ணல, எந்த இடத்துல மினி பஸ் ஓடல. ஜூன் 4க்கு பிறகு சொல்லக்கூடிய அத்தனை பேருந்து வீதியில ஓடும். இல்ல ஜூன் 4க்கு பிறகு அப்ப இப்ப இன்னைக்கு அறிக்கை விட்டதுக்கு பிறகு நீங்க வாங்குவீங்களா? மக்களை குறைச்சு மதிப்பிடல. ஒட்டுமொத்த தவறு இந்த அரசுதான் காரணம் என்று சொல்லுவதுதான் சார். எப்படி ஒரே நிமிஷம், அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர்கள் பொங்கல் தீபாவளி ஆச்சுன்னு வைங்களேன், இல்ல ஏதாவது தொடர் விடுமுறை வர்றதுன்னா முன்னாடியே போய் கோயம்பேட்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, சரியா இருக்கா, ஆம்னி பேருந்துகள் கட்டணத்தை சரியா வச்சிருக்கணும், ஏதாவதுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சொன்னாங்களா இல்லையா? எஸ்.எஸ். சிவசங்கர் எத்தனை முறை அது மாதிரி போய் ஆய்வு பண்ணாரு? ஆய்வு பண்ணி இருக்கிறாருங்க சார். பல தனியார் பேருந்துகளை எச்சரித்து இருக்கிறார். பல தனியார் பேருந்துகள் ஒரு சில பேருந்துகள் பல தனியார் ரத்து செய்திருக்கிறார். பல தனியார் பேருந்துகள் எப்படி இப்பதான் அவங்க சம்பாதிப்பாங்க? தனியார் பேருந்துகள் இப்பதான் அவங்க சம்பாதிப்பாங்க. ஆதாரத்தை ரத்து செய்துதான் எஸ்.எஸ். சிவசங்கர் சொன்னார ஒழிய மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நாங்க சரி பண்ணுவோம் ஏன் சொல்லல? ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கு ஆதரவா இல்ல. நீங்க ஒரே நிமிஷம், எவ்வளவு விவரமா இன்னைக்கு படிய தூக்கிட்டு போறாங்க, டயர் கழண்டு ஓடுது, கண்டக்டர் டிரைவருக்கு பழைய பேருந்துகள் சார் உங்க ஆட்சியில நடைமுறை இருக்கக்கூடிய அந்த பேருந்துகள் அதிமுக ஆட்சியில என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. அதுக்கு பதில் சொன்னா அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா? மக்களோட உயிரோட விளையாண்டீங்கன்னா நாங்கள் ஒரு 2 வருஷம் தான் தமிழ்நாடு அரசு விளையாடக்கூடிய இடத்துல சிவா ஆதரக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசு